இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SSK, நான் காலம் பூரா அப்பா இல்லாதவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்காக உன்னை என் அப்பான்னு சொல்ல என்னால முடியாதுடா. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் தான் எனக்கு அப்பான்னு வெளியில தெரிஞ்சா அதுதான்டா எனக்கு அசிங்கமே. உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. வணக்கம் சார். உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். வாங்க. எம்வாக் மாலோட GM எங்க வந்திருக்காரு? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அட என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு நீங்க கார்த்திக் கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ல கௌதம் சைன் பண்ண ஒத்துக்க மாட்டான். அப்புறம் கார்த்திக்கு எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைக்காது, வேற வழி இல்லாம செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற எங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் தானாவே வந்து சேர்ந்துரும்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை நம்பி நானும் தாட்சாயணியும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப டாக்குமெண்ட்ல அந்த கௌதம் கையெழுத்து போட்டான்னு எங்க கிட்ட சொல்லி எங்க சந்தோஷத்துல குண்ட தூக்கி போட்டீங்களே, அத பத்தி பேசதான் உங்களை கூப்பிட்டேன். இனிமே நம்ம பேசி என்ன சார் பண்றது? திடீர்னு எங்க சேர்மன் கௌதம கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தி அவனை கையெழுத்து போட வச்சு எம்வாக் மால்ல இன்வால்வ் பண்ணிட்டாரு. இனிமே நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் கார்த்திக் கைக்கு போனதுதான். நோ நோ, அது மட்டும் நடக்க கூடாது. எம்வாக் மால் ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்கணும். அதை விட முக்கியம், கீழே விழுந்த கௌதம் திரும்ப எழுந்திருக்கவே கூடாது. இனி அவன் கடைசி வரைக்கும் மாச சம்பளத்துக்கே போய் வாழ்க்கையை ஓட்டணும். 5க்கும் 10க்கும் நாயா அலையணும். இண்டஸ்ட்ரியில அவனோட இடத்தை நாம் பிடிக்கணும். அதுக்கு எனக்கு உங்களோட எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணும். ப்ளீஸ் அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. SSK, இப்ப கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியும் SSK? கார்த்திக்கு ப்ராஜெக்ட் கிடைச்ச சந்தோஷத்துல இன்னும் 2 நாள்ல பூமி பூஜை போட போறான். நோ, அதுல கௌதம் வேற கலந்துக்க போறானே. அது மட்டும் நடக்க கூடாது. நீங்க நினைச்சா அதை தடுத்து ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்ய முடியும். அதுக்காக நாங்க உங்களுக்கு என்ன வேணா செய்யறோம். ப்ராஜெக்டோட வேல்யூல 40%, உங்களுக்கு கமிஷனா 40%. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. 40%? கிட்டத்தட்ட 60 கோடி ஆச்சே. ஆமா, எங்களுக்கு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ப்ராஜெக்ட் கௌதம் கார்த்திக் எல்லாம் போக கூடாது. ஏதாவது செய்யுங்க. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க சேர்மன் கௌதம் கிட்ட எம்வாக் மாலோட டிசைனும் ப்ளூ பிரிண்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த வீக்குக்குள்ள மெயில் பண்ண சொல்லியிருக்காரு. சேர்மன் சொன்னத கௌதம் பண்ணக்கூடாது. அத மட்டும் உங்களால தடுக்க முடியுமா? கௌதம மெயில் அனுப்ப முடியாம பண்ணிட்டு அப்படியே பூமி பூஜைக்கு அவனை வர விடாம செஞ்சிட்டீங்கன்னா எங்க சேர்மன் கிட்ட கௌதம் கொடுத்த வாக்க காப்பாத்தல, அவன் பொறுப்பில்லாத ஆளு, அவனை நம்பி ப்ராஜெக்ட கொடுத்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நாசம் ஆயிடும்னு சொல்லி அதை இதன்னு சொல்லி அப்படியே ஏத்தி விட்டுருவேன் சார். எங்க சேர்மனும் கௌதம் மேல டென்ஷன் ஆகி அப்புறம் ப்ராஜெக்ட உங்ககிட்ட கொடுத்துருவாரு. எப்படி ஐடியா? சூப்பர் சார், சூப்பர், செம்ம ஐடியா. ஆமா, ஆனா இதெல்லாம் கரெக்டா நடக்குமா? என்ன SSK, நடக்குமான்னு சந்தேகமா கேட்டு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? இல்ல ஜஸ்ட் கேட்டேன். சைன் பண்ணணும்னு கௌதம கூப்பிட்டு அவனுக்கே தெரியாம அக்ரிமெண்ட் பேப்பர் கூட சொத்து பத்திரத்தையும் சொருகி அவனையே ஏமாத்தி சக்சஸா கையெழுத்த வாங்கி கொடுத்ததே நான் தானே. அத மறந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு இதுல கொஞ்சம், அதாவது பாவி, நீதான் அந்த ஃபோர்ஜரி செஞ்சவனா? நீங்க சொன்னீங்கன்னு கௌதம் கிட்ட இருந்து அத்தனை சொத்தையும் கார்த்திக் கிட்ட வாங்கி கொடுத்தனா இந்த சின்ன ப்ராஜெக்ட் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா என்ன? ஓகே, அப்ப சரி, டீல் ஓகே. நான் நீங்க சொன்ன மாதிரி கௌதம மெயில் பண்ண விடாம செஞ்சிருவேன். அவனை பூமி பூஜையில கலந்துக்க விடாம செய்யறேன். சொன்னபடி நீங்களும் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அடுத்த செகண்ட் நான் கம்மி பண்ண உங்க கமிஷன் பணம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன? ஓகே SSK,
அப்ப நான் கிளம்புறேன். ஆ. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே தாட்சாயணி கிட்ட சொல்லணும். சொல்லுங்க எஸ்எஸ்கே. ஒரு ஹாப்பி நியூஸ் டார்லிங். டேய் எஸ்எஸ்கே, என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம இப்ப என்ன அழிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் இதுக்கு மேல விட்டா நாங்க நிம்மதியா இருக்க முடியாதுடா. இப்பவே உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. டேய் ஐயோ அம்மா, டேய் யாரா? டேய் ஐயோ, டேய் யாரா அடிக்கிறது? சொல்லுடா. டேய் கோழ மாதிரி என் முகத்தை மூடிட்டு அடிக்கிறியே. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நேருக்கு நேரம் முகத்தை காமிச்சிட்டு ஆடல பார்க்கலாம். முகத்தை காமிச்சிட்டேன்டா. நான் கௌதம் தான்டா, பாத்துக்க. உன்னை நான் இப்ப அடிக்கிறேன், நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். டேய், 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 ஓடுடா. டேய், என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? டேய் நீ ஒரு பிளாட்ஃபார்ம்டா. என்ன அடிச்சிட்டல, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன்டா. ஏய், யாரா பிளாட்ஃபார்ம்? என் கூட பிசினஸ்ல போட்டி போட முடியாம என் தம்பியை எனக்கு எதிராக தூண்டி விட்டு ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி சொத்தை பிடிங்கிறது நீதான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சும்மா விட மாட்டேன்டா. என்ன தைரியம் இருந்தா இருந்தாலும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்ன ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண விடாம சதி பண்ணுவீங்க. சதியெல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காதுடா. நான் ப்ராஜெக்ட் டிசைன்ல போட்டு எம்ஆர் மால் சேர்மனுக்கு மெயில் பண்ண தாண்டா போறேன். கார்த்திக் ஏற்பாடு பண்ற பூமி பூஜையிலையும் நான் கலந்துக்க தாண்டா போறேன். நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து சதி பண்ணி இந்த குடும்பத்தோட நிம்மதியவே நாசம் பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட்டா என்ன விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்லடா. டேய் இனி தப்பிக்க முடியாதுடா. இனியும் நான் உனக்கு எதிரா சதி பண்ணதான் போறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ராஜா மாதிரி கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கேவை ஜெயிச்சு பிசினஸ்ல நம்பர் 1 ஆகி என்ன வாரம் கட்டினேன். அன்னில இருந்து விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு உன்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், முடியல. அதான் சதிய நம்ப ஆரம்பிச்சேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகி நீ தெருவுல நின்ன. ஆனாலும் அது எனக்கு போதாதடா. நீ நடு தெருவுல பிச்சை எடுக்கணும். காலம் முழுக்க நீ அரை வயித்தோட கடந்து சாகணும்டா. அது வரைக்கும் நான் உன்னை துரத்திக்கிட்டே இருப்பேன்டா. டேய் இந்த எஸ்எஸ்கேவை உன்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா புத்தியிலையும் அறிவிலையும் உனக்கு நான் அப்பன்டா. டேய் நீ எல்லாம் எனக்கு சின்ன பாப்பா மாதிரிடா. உன்னை அழிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு துணையா இருக்கிற அந்த இலக்கியாவை அழிக்கிறேன், அதுக்கப்புறம் கடைசியா நீ பொத்தி பாதுகாக்கிறியே அந்த ரேவதி, அவளையும் அழிக்கிறேன். என்னடா சொன்ன? இதனால உனக்கு எதிரிந்தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு துரோகிடா, அயோக்கிய, ஃப்ராடுன்னு நேத்து தாண்டா தெரிஞ்சது எனக்கு. புத்தியில மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் நீ எனக்கு அப்பனாக முடியாதுடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். சாவடா. கௌதம், கௌதம், விடுங்க கௌதம், கௌதம், என்ன பண்றீங்க கௌதம்? விடுங்க, வாங்க. என்ன விடுங்களே. கௌதம், எஸ்எஸ்கே, சாவடா. கௌதம், நாளைக்கு நிம்மதியா கௌதம், போச்சு. வேண்டாம் கௌதம், விடுங்க. வாங்க கௌதம், வாங்க சொன்னா விடுங்க. ஐயோ கௌதம், கௌதம், விடுங்க, விடுங்க கௌதம், கௌதம், இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. விடுங்க கௌதம், அவர் செத்துற போறாரு. விடுங்க. ஏய், செத்தா சாப்பிட்டு உங்களை கொல்லாம விட சொல்றேன்ல. மாட்டேன். டேய், வாங்க கௌதம், வாங்க. டேய், ஓ சாவு என் கையில தான்டா. கௌதம், வாங்க கௌதம், வாங்க. எஸ்எஸ்கே, என்னாச்சு? எஸ்எஸ்கே, என்னாச்சு? ஏன் உடம்புல ரத்தமா இருக்கு? என்னாச்சு எஸ்எஸ்கே? தாட்சாயணி, அந்த கௌதம் என்ன அடிச்சுட்டா. கௌதமா? எங்க அவன்? எதுக்கு உங்களை அடிச்சான்? அது வந்து
அந்த எம்வாக் மால் ஜிஎம் கிட்ட பேசிட்டு இருந்தத அவன் மறைஞ்சிருந்து கேட்டுட்டான். அந்த கோவத்துல என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அந்த ஒண்ணு இல்லாத பையலுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இருங்க, உடனே ஆளுங்களை வர வச்சு அவனை காலி பண்றானே இல்லையான்னு பாருங்க. இருங்க. வேணாம் தாட்சாயணி, நாம ஆளுங்களை அனுப்புனா அவன் அவங்களையும் அடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ மிருக மாதிரி ஆயிட்டான். அவன் கோவமே ஏதோ புதுசா இருந்துச்சு. அவன் கண்ணுல கொலை வெறி தெரிஞ்சிச்சு. அதனால அவனை அடிச்செல்லாம் ஜெயிக்க முடியாது. வேற எப்படிதான் ஜெயிக்கிறது? எம்வாக் மால் ப்ராஜெக்ட்ல கௌதம இன்வால்வ் ஆக விடாம பண்றதுக்கு நீங்களும் ஜிஎம்மும் போட்ட பிளான அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டானே. இனி அவன் ப்ராஜெக்ட்ல உள்ள வருவான், ஜெயிப்பான். அப்புறம் அவனையும் ஜெயிக்க முடியாது, கார்த்திக்கையும் கையில பிடிக்க முடியாது. கார்த்திக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க விடாம பண்ணி பிசினஸ்ல தோக்கடிச்சு அவகிட்ட இருக்கிற கம்பெனி சொத்து எல்லாத்தையும் பிடுங்கணும் தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அது நடக்காது போல இருக்கே. நோ, நடக்கும், நடக்க வைப்பேன். சதி செஞ்சு கௌதமோட சொத்தை கார்த்திக் கிட்ட இருந்து பிடுங்கலான்னு நினைச்சேன். அது நடக்காதப்ப ஸ்ட்ரெயிட்டா மோதி பிடுங்கலான்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன பண்ண போறீங்க? கௌதம சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட வச்ச மாதிரி அந்த கார்த்திக் கிட்ட இருந்து கையெழுத்த வாங்கி சொத்தை எல்லாம் பிடுங்கிற வேண்டியதுதான். அது எப்படி முடியும் எஸ்எஸ்கே? கார்த்திக் சைன் போடுவானா? போட வைக்கணும். நாளைக்கு ஒரு விஷயம் பண்ண போறேன், அதுக்கப்புறம் பாரு. கார்த்திக் கதறிட்டு வந்து கையெழுத்த போடுவான். என்ன பண்ண போறீங்க? சூப்பர் ஐடியா எஸ்எஸ்கே, சூப்பர். நாளையில இருந்து கௌதம் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நம்மளுடைய சொத்து. சரி வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாங்க தாட்சாயணி, வாங்க. என்னோடது போன். வாங்க எஸ்எஸ்கே, நான் எடுக்கிறேன். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அந்த எஸ்எஸ்கே போட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க அடிச்ச அடியில அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? பெருசா என்ன ஆகும்? செத்து போவானா? சாகட்டுமே. அந்த ஆளு செத்து போகட்டும் தான் அடிச்சேன். அதுக்குள்ள நீ வந்து தடுத்துட்ட. இல்லனா அவனை அதே இடத்துல அடிச்சு போனமாக்கி இருப்பேன். என்ன சொல்றீங்க கௌதம்? நீங்களா எப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம்? எதுக்கு இவ்ளோ ஆத்திரம்? அந்த எஸ்எஸ்கேவை சாகடிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? அந்த எஸ்எஸ்கே பண்ண துரோகத்துக்கு அவனை கொன்னாதாங்க ஆத்திரம் அடங்கும். என்ன சொல்றீங்க? என்ன துரோகம் யாருக்கு பண்ணாரு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அந்த ஆளு என் அம்மாவுக்கு. இப்ப என்ன சொன்னீங்க? அம்மாவுக்கா? சொல்லுங்க கௌதம். இப்ப ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? அது வந்து அத்தைக்கு எஸ்எஸ்கே என்ன துரோகம் பண்ணாரு? அதான் அது வந்து அந்த எஸ்எஸ்கே பண்ண கொலைய ரேவதி அம்மா நேர்ல பாத்துறாங்கன்னு சொல்லி அவங்கள கொல்ல அலையறான்ல, அதத்தான் சொன்னேன். இல்ல கௌதம், நீங்க வேற ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. இப்ப மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க கௌதம், என்னன்னு சொல்லுங்க கௌதம். என்ன பேசுற? நான் ஒண்ணு மாத்தி பேசல. இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மை? என்னத்த மறைச்சாங்க? சும்மா அதே கேட்டுக்கிட்டு நீ மட்டும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றியா என்ன? சொல்லு. எதையும் என்கிட்ட மறைச்சதே இல்லையா? அப்புறம் நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? கௌதம், அது நான் வந்து ஒண்ணும் பேசாத. நானே கொதிச்சு போயிருக்கேன். என்ன இன்னும் தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. அந்த எஸ்எஸ்கே எம்வாக் மாலோட ஜிஎம் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிதான் என் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிருக்காங்க. அதை பத்தி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். அந்த ஆத்திரத்துல தான் எஸ்எஸ்கே போட்டு அடிச்சேன். போதுமா? கௌதம், இதுக்கு மேல எதையும் என்கிட்ட கேட்காத. இப்ப மட்டும் இல்ல, இனிமேல எஸ்எஸ்கேவை பாக்குற இடத்துல எல்லாம் நான் அடிப்பேன். அவன் செஞ்ச தப்புக்கு சாவு ஒண்ணுதான் அவனுக்கு தீர்வு. எஸ்எஸ்கே சாகுற அன்னைக்கு தான் என் கோவத்தோட அர்த்தம் உனக்கு புரியும். கௌதம், ஏன் தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ பொத்தி பாதுகாக்கிறியே அந்த ரேவதி, அவளையும் அழிக்க. என்ன கௌதம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம எங்கேயோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்க?
இல்ல ஒண்ணும் இல்லம்மா. சரி நீ போய் படு. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுக்கிறேன். நீங்க போய் படுங்க. சரி. இலக்கியா, இலக்கியா. அத்தை என்னத்த? என்ன ஆச்சு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும்? அங்க கௌதம் இறுக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ என்னடானா கூப்பிட்டது கூட தெரியாம எதையோ நின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னதான் ஆச்சு ரெண்டு பேருக்கும்? என்னாச்சு சொல்லு. கௌதம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அத்தை? என்ன சொல்லணும்? எனக்கு எதுவுமே புரியல இலக்கியா. அது எனக்கு என்னவோ கௌதம்க்கு தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அத்தை. இலக்கியா, நீ 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 என்ன சொல்ற? ஆமா அத்தை, எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பாங்கிறத கௌதம் கண்டுபிடிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. கடவுளே, இலக்கியா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? என்னன்னு சீக்கிரம் சொல்லி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இல்ல அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கௌதம் எஸ்எஸ்கேவை அடிச்சிட்டானா? ஆனா அவன் ப்ராஜெக்ட் விஷயத்துல ஏதோ சதி பண்ணான்னு சொல்லி தானே கோவப்பட்டான். ஆனா அப்பான்னு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நீ சந்தேகப்படுற? நீ நினைக்கிற மாதிரி எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இலக்கியா. அத்தை, நானும் அது உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவர் எஸ்எஸ்கே கிட்ட நடந்துகிட்ட விதத்தை வச்சுதான் எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. என்ன டவுட் வந்தது? இத்தனை நாளா தனக்கு எதிரா சதி செய்யற எதிரிய பார்த்தா எப்படி கோவப்படணுமோ அப்படிதான் எஸ்எஸ்கே கிட்ட கௌதம் கோவப்படுவாரு. ஆனா இன்னைக்கு ஏதோ தீராத பகையில அழிச்சிடணுங்கிற வெறியில அடிச்ச மாதிரி அந்த எஸ்எஸ்கேவை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருந்தாரு. நான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வைங்க, அந்த எஸ்எஸ்கேவை அங்கேயே கொண்டு போட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்டதுக்கு அந்த எஸ்எஸ்கே பண்ண துரோகத்துக்கு தான் அடிக்கிறேன்னு மனசுல ஏதோ வஞ்சத்தை வச்சுட்டு சொன்னாரு. அதுதான் அத்தை எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற இலக்கியா? கௌதம் அப்படியே சொன்னா? ஆமா அத்தை, ஆனா நான் என்ன துரோகம்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம மழுப்பிட்டாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வற்புறுத்தி கேட்டப்போ நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியா, நான் உன்கிட்ட சொல்றதுக்குன்னு திருப்பி கேட்டாரு. அங்கதான் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஆமா இலக்கியா, நீ சந்தேகப்படுறது சரிதான். ஆனா எப்படி கௌதம் இதை கண்டுபிடிச்சான்? ஒருவேளை என்னையும் எஸ்எஸ்கேயும் ஒன்னா வச்சு பார்த்துட்டானோ? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு அத்தை. கோவில்ல கௌதம் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்காக பூசாரி அவர்கிட்ட அப்பா பேர் என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்கட்ராமன் மாமா பேரை சொன்னாரு. அப்பவே நான் லைட்டா சந்தேகப்பட்டேன். அதனாலதான் இப்ப கௌதம் ஹால்ல டென்ஷனா உட்கார்ந்துருக்கானா? ஐயோ இலக்கியா, நான் என்ன பண்ணுவேன்? நான் பயந்த மாதிரியே இப்ப நடந்துருச்சே. என் புள்ள எஸ்எஸ்கே ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவானா? ஐயோ அத்தை, சத்தம் போடாதீங்க, கௌதம்க்கு கேட்டுற போது. அதான் கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நீயே சொல்றியே, கேட்டா கேட்டுட்டு போகுது. கௌதமோட ஜாதகத்துல நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு. ஏதாவது நடந்து தொலைஞ்சா என் புள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இரு, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? இலக்கியா, நான் போய் கௌதம் கிட்ட எஸ்எஸ்கே மேல கோவப்பட வேண்டாம் நான் புத்தி சொல்லிட்டு வரேன். நில்லுங்க அத்தை, இதோ பாருங்க, எனக்கு வந்திருக்கிறது வெறும் சந்தேகம் மட்டும்தான். கௌதம் இன்னும் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். எனக்கு என்ன குழப்பம்னா, கௌதம் எஸ்எஸ்கே யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம கிட்ட வந்து சொல்லிருப்பாரே. ஆனா அத பத்தி எதுவுமே சொல்லலையா அத்தை? அது ஏன்? ஒருவேளை கௌதம்க்கு இன்னும் உண்மை தெரியலன்னா இப்ப நீங்க போய் அத பத்தி பேசுறது பம்படியா அவருக்கு ரகசியத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அத்தை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை, நான் இவ்ளோ சொல்றேன், மறுபடியும் எங்க போறீங்க? நான் கௌதம் கிட்ட போகல, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
இலக்கியா, கௌதம் முகமே சரியில்லை. அவன் வேற மாதிரி தான் இருக்கான். நீ சந்தேகப்பட்டது சரிதான் இலக்கியா. இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அத்தை. ஏதாவது அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும்னா கௌதம தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.